டான் போஸ்கோ வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். டான் போஸ்கோ வழிகாட்டி இளையோருக்கும் மாணவர்களுக்குமான வழிகாட்டி. டான் போஸ்கோ வழிகாட்டி இட்ஸ் a சென்டர் ஃபார் கரியர் கைடன்ஸ், ட்ரைனிங் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ். 1997 2024 வரைக்குமே 27 ஆண்டுகளாக இந்த இளைஞர் பணியை தொடர்ந்து செய்து வருகிறது. இப்பொழுது 28வது ஆண்டிலே நம்முடைய டான் போஸ்கோ வழிகாட்டி நிறுவனம் இந்த இளைஞர் பணியை தொடர்ந்து செய்ய ஆசிக்கின்றது. ஸோ கடந்த பதிவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்காலர்ஷிப்ஸ், கல்வி உதவித்தொகைகள், தனியார் கல்வி உதவித்தொகைகள் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பயன்படுத்தலாம், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுலையும் ஒரு தனியார் கல்வி உதவித்தொகை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த முறை நாம் பார்க்க போகிற இந்த கல்வி உதவித்தொகையின் பெயர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ரெட்டிஸ் ஃபவுண்டேஷன் ஷாஷக் ஸ்காலர்ஷிப் 2024. டாக்டர் ரெட்டி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் தொண்டு நிறுவனம், என்ஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இந்த தனியார் கல்வி உதவித்தொகையை மாணவர்களுக்கு நம்ம கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க, என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட என்னென்ன விஷயங்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ டாக்டர் ரெட்டி ஃபவுண்டேஷன் ஷாஷக் ஸ்காலர்ஷிப் 2024. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான இறுதி நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 அக்டோபர் 2024. இப்போ நம்ம செப்டம்பரில் இருக்கோம். இன்னும் ஒரு மாத காலம் நமக்கு நேரம் இருக்கிறது. அந்த 30 அக்டோபர் 2024 வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் சிட்டிசன், நம்மளுடைய இந்திய நாட்டை சேர்ந்த யாராக இருந்தாலும் இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக இது யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ், பெண் பிள்ளைகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. அவங்க 12ஆம் வகுப்பு ரெகக்னைஸ்டு போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்முடைய இந்திய அளவில் ஸ்டேட் போர்டு இருக்குது, மெட்ரிக் போர்டு இருக்குது, சிபிஎஸ்சி போர்டு இருக்குது, ஐசிஎஸ்சி போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த போர்ட்ஸில் எந்த போர்டில் படித்தாலுமே அவங்க இந்த கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸ்ட்ராங் அகடமிக் ரெக்கார்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். நல்ல பர்சன்டேஜில் அவங்க +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட மாணவிகளுக்கு மட்டும் இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. குறிப்பாக என்னென்ன கோர்சஸ் அவங்க படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடெக் இன் நேச்சுரல் அண்ட் பியூர் சயின்சஸ், எம்பிபிஎஸ் ஆர் பிஎஸ்சி டிகிரி ப்ரோக்ராம். இந்த குறிப்பிட்ட 3 பிரிவுகளில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மட்டும் இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், பிடெக் இன் நேச்சுரல் பியூர் சயின்சஸ், எம்பிபிஎஸ் ஆர் பிஎஸ்சி டிகிரி ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த படிப்பில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மட்டும் இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. ஸோ இது ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸ் நமக்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மட்டும் இந்த கல்வி உதவித்தொகையானது முன்னுரிமை வழங்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இதில் என்னென்னு பார்க்கும்போது என்னென்ன மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ் அவங்க சப்மிட் பண்ணணும், இந்த கல்வி உதவித்தொகைக்காக என்னென்ன மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும்னு பார்க்கும்போது அவங்களுடைய +2 மார்க் ஷீட். ஸோ கடைசியாக நீங்கள் முடிச்சிருப்பீங்க, அந்த +2 மார்க் ஷீட் சப்மிட் பண்ணணும். அதே போல் கிளாஸ் 10ஓட சர்டிஃபிகேட் ஆர் ஈக்குவலண்ட் குவாலிஃபையிங் எக்ஸாம் சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கிளாஸ் 10 சொல்லுவாங்க, அதனுடைய சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். அதே போல் உங்களுடைய ஃபேமிலியோட இன்கம் சர்டிஃபிகேட், சரிங்களா, நீங்கள் தாசில்தார் கிட்ட வாங்கியிருக்கலாம், விஓ கிட்ட வாங்கியிருக்கலாம். ஸோ அதனுடைய அந்த இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், சப்போஸ் நீங்கள் ஒரு டிசேபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வேல்யூ ஆடட் மாதிரி அந்த ஸ்காலர்ஷிப்புக்குள்ள இன்னும் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ ஆப்ஷனல் டாக்குமெண்ட்ஸ் கிளாஸ் 12 and 10 மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்ஸ் முன்னாடியே சொல்லிட்டேன் நான். ஸோ அதைய கம்பல்சரியாக நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஒரு ஆப்ஷனல் டாக்குமெண்ட்டாகவும் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கான ஸ்டார்டிங் டேட்டை ஆல்ரெடி 3rd June ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. எண்டிங் டேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30th அக்டோபர் 2024. ஸோ இதனுடைய செலெக்ஷன் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மெரிட் அண்ட் ஓவரால் அகடமிக் ரெக்கார்ட்.
ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய அகடமிக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்றாற் போல் உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ என்னென்ன இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு பிஎஸ்சி டிகிரி படிக்கிற அதில் சேர்ந்துருக்கிற ஒரு மாணவியாக இருந்தீங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பெங்களூர், டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை, ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் சென்னையிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் பிஎஸ்சி டிகிரிக்கு மட்டுமே மாணவிகள் பிரசிடென்சி காலேஜ், லயோலா காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், குயின் மேரிஸ் காலேஜ், விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அண்ட் ஸ்டெல்லா மேரி காலேஜ். ஸோ இந்த கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவிகளாக நீங்கள் இருந்தீங்க, இப்போ உங்களுடைய காலேஜ் எஜுகேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். முதல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சப்போஸ் நீங்கள் ஐஐஎஸ்சிஆர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஸோ இந்த ஐஐஎஸ்சிஆரில் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பூனே, போபால், மொஹாலி, திருப்பதி, பெரம்பூர் அண்ட் திருவனந்தபுரம், ஸோ இந்த இடங்களில் நீங்கள் ஐஏஎஸ்ஆரில் படிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். அதே போல் எம்பிபிஎஸ் டிகிரி, சப்போஸ் நீங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் இதில் டெல்லி, வெள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், ஸோ சிஎம்சியில் படிக்கிற மாணவியாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும். அதே போல் நமக்கு அண்டை மாநிலமான புதுச்சேரி மாநிலத்தில் நீங்கள் படிக்கிறீங்க, அங்கே வந்து ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஜிப்மர் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த ஜிப்மர் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிக்கிற மாணவியாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். அதே போல் சென்னையில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், சென்ட்ரல் ஜிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, இது சென்னையில் மத்தியில் இருக்குது. ஸோ அந்த நிறுவனத்தில் படிக்கின்ற ஒரு மாணவியாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்வி உதவித்தொகைக்கு உங்களால் விண்ணப்பிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிடெக் டிகிரி படிக்கிற ஒரு மாணவியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அந்த இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னையில், நம்மளுடைய தமிழ்நாட்டில் சென்னையில் படிக்கக்கூடிய ஒரு மாணவியாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்வி உதவித்தொகைக்கு உங்களால் விண்ணப்பிக்க முடியும். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ரெட்டிஸ் ஃபவுண்டேஷன் ஷார்ட் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இதற்கான இறுதி நாள் 30 அக்டோபர் 2024. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பிபிஎஸ், அதுக்கப்புறம் பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ், பிடெக் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பிடெக் இன் நேச்சுரல் அண்ட் பியூர் சயின்ஸ், ஸோ இந்த கோர்சஸ் படிக்கின்ற மாணவிகளுக்கு இந்த ஒரு கல்வி உதவித்தொகை என்ற ஒரு பெரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த படிப்புகள் படிக்கின்ற மாணவிகள் இந்த வாய்ப்பை தவறாது பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி.